ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறேன்னு நம்புகிறேன். கும்மிடிப்பூண்டியில் இருக்க பஜாரில் ஜிஎன்டி ரோடு சாலையில் பெருமாள் கோவில் இருக்குது. வருஷம் வருஷம் புரட்டாசி 4வது வாரம் திருவிழா நடக்கும். இந்த வருஷமும் 4வது வாரம் நடந்தது. ரொம்ப சூப்பராக நடக்குது. நாளைக்கும் அந்த திருவிழா கண்டினியூ ஆகுது. இந்த திருவிழாம் போது எப்போவுமே பெருமாள் கோவில் சங்கல்பம் ஒன்று பண்ணுவாங்க. சங்கல்பத்துக்கான காசு 200 வாங்குகிறாங்க டோக்கனு. ஒரு ஃபேமிலி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்ம டோக்கன் வாங்கினா நம்மளோட பேர், ராசி, நட்சத்திரம், நம்மளோட குலம், கோத்திரம் எல்லாம் சொல்லி நமக்கு அர்ச்சனை பண்ணி தராங்க. அதான் கூட இந்த பிரசாதமும் நமக்கு கையில் கொடுக்குறாங்க. இந்த பேக்கில் என்னென்ன இருக்குது, அந்த பிரசாதமாக நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாமியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அப்படியே திருப்பதியில் இருக்க சாமியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்னென்ன பிரசாதம் கொடுத்துருக்காங்க இந்த பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். தேங்காய் முழுசாக ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் பூ கொடுத்தாங்க. வேறு என்னென்ன இருந்தது, லட்டு இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. பெருமாளுக்கு லட்டு இல்லாத ஒரு பிரசாதம் கண்டிப்பாக இருக்காது. அதனால் லட்டு இருந்தது. திருப்பதியில் லட்டு கொடுக்குற மாதிரி இங்கேயும் அதே டேஸ்ட்டில் இருந்தது அந்த லட்டு. நாங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். அப்புறம் ஒரு கீ செயின் கொடுத்துருந்தாங்க, அந்த பேக்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஓட்டை வடையும் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன அந்த ஓட்டை வடை நொறுங்கிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வரும்போது பேங்கில் எப்படி தான் நொறுங்குச்சின்னு தெரியல. ஒரு சாத்துக்குடியும் கொடுத்தாங்க. ஓட்டை வடையும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நெய்லேயே செஞ்சுருக்காங்க போல். ரொம்ப சூப்பராக இருந்த பிரசாதம். நாங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அது கூட இந்த பேக்கையும் கொடுத்தாங்க. இந்த மஞ்சள் பையும் நம்மளுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஃபோட்டோ கூட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாமி ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ பிரசாதமாக குங்குமமும் அதில் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறையாவது போய் சாமியை பாருங்கள். லோக்கலில் இருக்கவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சங்கல்பம் பண்ணுறன்றது அவங்களோட விருப்பம் தான். அவங்கவுங்களோட விருப்பம். உங்களுக்கு விருப்பம் தான் பண்ணலாம், இல்லைனா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக சாமி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சங்கல்பம் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே பக்கத்துலேயே கீழே சாமி பக்கத்துலேயே எதிர்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அவங்க மந்திரம்லாம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு நம்மளுக்கு ப்ரே பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க அந்த பிரசாதத்தெல்லாம். அந்த பேக்கில் போட்டு கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி வீட்டில் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஃபோட்டோ எடுக்கலான்னு கேட்டேன் அலங்காரம் பண்ணதை. இல்லைம்மா, மூலவர் எடுக்கக்கூடாது, பின்னாடி உற்சவர் இருக்காங்க, அவங்கள வேணால் எடுத்துக்கோங்க. இல்லை சாமி, யூடியூப்பில் போட்டால் நாளைக்கு இந்த சங்கல்பம் இருக்குது சொல்கிறீங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, அதனால தான் சாமி. சரி ஓகே, நீங்கள் போடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. பேக் சைடு இந்த கோவிலுக்கு பின்னாடி கோவிலை சுற்றுறப்ப இது இருந்தது. அந்த சாமியை வீடியோ எடுத்தேன். இந்த குட்டி பையன் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிகிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கிறவங்க புடவையை பிடிச்சி இழுத்துக்கின்னு, தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கின்னு ஏதாச்சும் ஒரு அட்டகாசம் பண்ணிகிட்டே இருந்தான். ரொம்ப அழகாக இருக்கால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.